ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2026 ஆண்டு ஜூன் மாதம் 2ஆம் தேதி செவ்வாய்க்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு சிவப்பு நூல் கயிறு. யோசுவா 2:17 சொல்கிறது, இந்த சிவப்பு நூல் கயிற்றை ஜன்னலிலே கட்டி உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் சகோதரர்களையும் உன் தகப்பன் குடும்பத்தார் அனைவரையும் உன்னிடத்தில் உன் வீட்டிலே சேர்த்துக்கொள். ராகாப் என்ற பெண்மணியின் குடும்பம் முழுவதையும் அழிவினின்று பாதுகாத்த இஸ்ரவேலர் அவருக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு ஆலோசனை உண்டு. உன் ஜன்னலிலே சிவப்பு நூல் கயிற்றை கட்டிவை என்பதே அது ஒரு அடையாளம். ராகாப் குடும்பத்தினர் அனைவரையும் எரிகோவின் அழிவினின்று பாதுகாக்கக்கூடிய உடன்படிக்கையின் அடையாளம். ராகாப் வேசியாக இருந்த போதிலும், பாவ வாழ்க்கையில் சம்பாதிக்கிறவளாக இருந்த போதிலும், அவளுக்கு கர்த்தரை குறித்த ஒரு தரிசனம் இருந்தது. அவள் சொன்னாள், கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும், உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்றும், உங்களை குறித்து தேசத்து குடிகள் எல்லாரும் சோர்ந்து போனார்கள் என்றும் அறிவேன். உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். யோசுவா 2ஆம் அதிகாரம் 9 மற்றும் 11ஆம் வசனங்கள். ராகாப் கட்டி வைத்த அந்த சிவப்பு நூல் இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தையே குறிக்கிறது. அவருடைய இரத்தமே நம்மை உன்னதமானவரின் மறைவில், சர்வ வல்லவரின் நிழலில் பாதுகாக்க வல்லமையுள்ளதாய் இருக்கிறது. அவருடைய இரத்தமே கோட்டையாக நின்று மதிலாக சூழ்ந்து நம்மை மறைத்துக் கொள்கிறது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஜெயம் என்று திரும்ப திரும்ப சொல்லும்போது, கிறிஸ்துவின் அடைக்கலத்திற்குள்ளே நாம் இருக்கிறோம் என்ற விசுவாசம் நமக்குள்ளே ஏற்படுகிறது. எகிப்து தேசம் எங்கும் சங்காரத்தூதன் புறப்பட்டு வந்தபோது எந்தெந்த வீடுகளிலே ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தின் அடையாளத்தை கண்டானோ அந்தந்த வீடுகளை விட்டு விலகி போனான். எந்தெந்த வீடுகளில் அந்த இரத்தத்தின் அடையாளம் இல்லையோ, எந்தெந்த வீட்டின் நிலைகளில் அந்த இரத்தம் பூசப்படவில்லையோ, அந்த வீடுகளிலெல்லாம் சங்காரத்தை ஏற்படுத்தினான். தலைச்சன் பிள்ளைகள் மரித்தார்கள், மிருக ஜீவன்கள் மரித்தன. யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம் 22, 23ஆம் வசனங்கள். ஆகவே நாம் எப்பொழுதும் நம்மை கிறிஸ்துவின் இரத்தத்திற்குள்ளே மறைத்துக் கொள்ள வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் தமது நிருபத்தை எழுதும்போது, பிதாவாகிய தேவனின் முன்னறிவின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது என்று எழுதுகிறார். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். யார் யார் மேல் கிறிஸ்துவின் இரத்தத்தின் முத்திரை இருக்கிறதோ, அவருடைய இரத்தமாகிய உடன்படிக்கையின் அடையாளம் இருக்கிறதோ, அவர்களை உலகமும் மாமிசமும் பிசாசும் தொடவே முடியாது. சாத்தான் எய்யும் எந்த அக்கினியாஸ்திரங்களும் அவர்களை நெருங்கவே முடியாது. நாம் சிலுவை அண்டை வரும்போது நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கு வந்து சேர்ந்தீர்கள். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அந்த இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் கழுவப்படுகின்றன, அக்கிரமங்கள் மன்னிக்கப்படுகின்றன, சாபத்தின் முதுகெலும்பு முறிக்கப்படுகிறது, வியாதிகள் நீங்குகின்றன, சாத்தானின் தலை நசுக்கப்படுகிறது,
மட்டுமல்ல, நம் ஜீவன் தப்புவிக்கப்படுகிறது. இன்றைய நினைவிற்கு வெளிப்படுத்தின விசேஷம் 12:11. ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். இன்றைய வேத வாசிப்பு காலை 2 நாளாகமம் 17 மற்றும் 18 அதிகாரங்கள், மாலை யோவான் 13 அதிகாரம் 1 20 முடிய. அன்புக்குரிய அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் உங்களை பாதுகாத்து உங்களை பராமரிக்க வல்லது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.